நம்ம சமையல்ல பொதுவாக பயன்படுத்தக்கூடிய சமோசா கட்லெட்லாம் போடக்கூடிய தக்காளி சாஸ் கெச்சப்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஆரோக்கியமானதா இல்லை, என்ன இருக்கு பார்த்துருவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தக்காளிலாம் செய்யறாங்க. பட் மெயினா தக்காளி மட்டும் இல்லை, தக்காளி பிளஸ் அதுல இருந்து எல்லாம் சமையல் பண்ணும்போது அமிலத்தன்மைக்காக வினிகர் இருக்கும், அப்புறம் உப்பு இருக்கும், முக்கியமான விஷயம் சர்க்கரை இருக்கும். எந்த அளவு அப்படின்னா இதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் 15 கிராம் அளவுக்கு தக்காளி சாஸ் அல்லது இந்த கெச்சப் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து கிட்டத்தட்ட 15 to 20 கலோரி நமக்கு எரிசக்தி கிடைக்கும். இது எல்லாமே ஒரு 4 கிராம் சர்க்கரையிலிருந்து கிடைக்கும். தக்காளியிலிருந்து வரக்கூடிய கலோரிகளை விட அதுல சேர்க்கக்கூடிய சர்க்கரையிலிருந்து வரக்கூடிய கலோரிகள் தான் அதிகம். ஐயோ! ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ்லேயே பார்த்தீங்கன்னா 4 கிராம் சர்க்கரை இருக்குது. குழந்தைங்களாம் ஏதாவது பிரெட் கிட்டுக்கெலாம் அப்படியே ஊற்றி சாப்பிட்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் 30 ml 40 mlலாம் வந்து அது மாதிரிலாம் ஈஸியாக வந்து சேர்த்துருவாங்க போல். அந்த அளவுக்குலாம் சேர்த்துட்டாங்கன்னா ரொம்ப எளிதாக உங்களுக்கு வெறும் சும்மா அந்த ஒரு வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய தக்காளி சாஸ்லேயே 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் சர்க்கரை வந்து உள்ளே போயிடும். அந்த அளவுக்கு சர்க்கரை அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புரிஞ்சதா? அதனால் குழந்தைங்களுக்கு பர்டிகுலராக கொடுக்கும்பொழுது தக்காளி சாஸில் சர்க்கரை இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு லிமிட்டான அளவில் கொடுங்க. கேட்டுக்க.